இன்றைய தியானம். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். சங்கீதம் 6:9. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதராய் காணப்பட்டார். குறிப்பாக இந்த 6ஆம் சங்கீதத்தில், கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும் என்று 1ஆம் வசனத்திலே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அடுத்து, என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது என்று சொல்லுகிறார். அவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது என்பதை அவர் உச்சரிக்கிறதான வார்த்தை மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காகவே எழுதி வைத்திருக்கிறார். நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இந்த சங்கீதக்காரனுடைய அனுபவம் தான் என்னுடைய லைஃபும் கூடன்னு சொல்லுவீங்கன்னு சொன்னால், இதே சங்கீதத்தை அப்படியே நீங்கள் ஜெபமாக ஆண்டோடைய சமூகத்தில் ஏறிடுங்க. தாவீதை விடுவித்தவர், தாவீதின் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தவர், தாவீதின் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டவர் உங்களையும் என்னையும் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிப்பார். பாருங்க பிரியமானவர்களே, தொடர்ந்து அவர் ஜெபிக்கிறார். என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது கர்த்தாவே, எது வரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை ரட்சியும் என்று கேட்கிறார். கர்த்தாவே, என் பக்கம் திரும்புங்க, என் ஆத்துமாவை தயவு செய்து விடுவீங்க, உங்கள் கிருபையின் நிமித்தம் என்னை ரட்சித்து கொள்ளுங்க. மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினால் இளைத்து போனேன் என்று சொல்கிறார். முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் என்று சொல்கிறார். இன்னும் சற்று ஒருபடி மேலா சொல்லும்போது, துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் என்று சொல்கிறார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து இந்த 6ஆம் சங்கீதம் நீங்கள் முழுவதையும் இந்த 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்கன்னு சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் பகைஞர் எல்லாரும் வேட்கி கலங்கி போகத்தக்கதாகத்தான் கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டாரே ஒழிய அவனை கைவிடலை. பிரியமானவர்களே, இதே சங்கீதக்காரனாகி தாவீது 31ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தில் சொல்லும்போது, உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன், ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். நம்முடைய தேவன், அவர் நம்மை கைவிடாதவர், நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர். 40ஆம் சங்கீதத்திலும் தாவீது 1-2 வசனத்தில் சொல்லும்போது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்று சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பயங்கரமான குழியில உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் தாவீதை தூக்கி எடுத்தார், தாவீதின் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தினார், தாவீதின் அடிகளை உறுதிப்படுத்தினார். அதனால் அவர் என்ன செய்தார்னா, கர்த்தரை துதிக்கும் புது பாட்டை அவர் வாயில கர்த்தர் கொடுத்தபடினாலே அவர் துதிக்க ஆரம்பித்தார். அதனால் அவர் சொல்றார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இன்னைக்கு நம்பினார்கள் நம்ம சொல்லலாம். நீங்களும் நானும் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருப்போமானால், நம்ம பொறுமையோடு காத்திருந்து துயரத்தோடு துக்கத்தோடு வேதனையோடு படுக்கையிலே கூட இரவும் பகலும் கண்ணீரோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் நம்மிடமாய் சாய்ந்து விட்டார். பிரியமானவர்களே, நம்முடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு, நம்முடைய கூப்பிடுதலை கேட்கும்படிக்கு நம் பட்சத்தில் அவர் சாய்ந்து விட்டார் என்று விசுவாசத்தோடு இந்த சங்கீதத்தை நாம் வாசித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். 66ஆம் சங்கீதம் 19-20 ஆகிய வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மெய்யாய் தேவன் எனக்கும் உங்களுக்கும் அவர் செவி கொடுத்திருக்கிறார், ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார், ஜெபத்தை தள்ளலை, அவருடைய கிருபையை நம்மளை விட்டு விலக்கலை. அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலையிலே நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். சங்கீதம் 6:9 படி,
கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வேதனைகள், எங்கள் மனபாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டுவிட்டு கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கிற எங்கள் பக்கமாய் கர்த்தர் சாய்ந்து எங்கள் கூப்பிடுதலை கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. குறிப்பாய் வியாதி மரண படுக்கையில் இருந்து கொண்டு ஜெபிக்கிறவர்கள் இருப்பார்களானால் அவர்கள் பக்கத்தில் கர்த்தர் போய் அவர்களை தொட்டு அவர்களை சொஸ்தப்படுத்துவீராக. அவர்கள் கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் தருவீராக, ஆறுதல் படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.